இல்லப்பா, ரொம்ப ஓவரா பண்றாரு. அவரோட லைஃப் பத்தி அவருக்கு கவலை இல்ல. அவரோட சேர்ந்து நம்ம எல்லாரும் காமெடி ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அவர் புண்ணியத்துல இப்ப நம்ம எல்லாரும் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மண்டே வரைக்கும் அவரை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எல்லாரும் தயாராயிருங்க. எந்த மண்டை பயலோ எனக்கு மண்டைக்குள்ள சாவுன்னு சொல்லிட்டு அலையறான். நான் எவனுக்கு பயப்பட மாட்டேன். இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். இனிமே நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்த நாட்டிலேயே மண்டைங்கிற ஒரு கிழமையே கிடையாது. சரித்திரத்தை மாத்தி அமைக்கிறோம். இனிமே சண்டைக்கு அப்புறம் டியூஸ்டே தான். ஓகே, நாமளும் இவன் கூட சேர்ந்து லூஸ் ஆக போறோம். அவர் இப்படி இருக்கிறதா இப்போதைக்கு நம்ம எல்லாருக்கும் சாதகமா இருக்கும். ஹலோ ராமு, இந்த தலகாணி யாருதுன்னு பாத்தியா? இந்த தலகாணியில படுக்கிறவனுக்கு நீதான் பாட கட்டணும். புடிச்சுக்கோ, நல்லா மோப்பம் புடிச்சுக்கோ. அது 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 அப்படி 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 அதேதான். இந்த வெறிதான் வேணும். இதே மாதிரி கொதறி பிரிச்சு மேயணும். அதேதான். நீ தயாராயிட்ட? வெறிநாய் அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறான். ரொம்ப எடுக்காத, நான் விழுந்துருவேன். இளவரசரை காப்பாற்ற நேரம் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். ஐயோ பாவம். இங்க படுக்கிறவ எங்க? இங்க படுக்கிற இளவரச எங்க? அவனை நான் பார்த்தே ஆகணும். எப்படி இருக்க ராமு? அவன் எங்க? இளவரசர் இங்க இல்ல ராமு. அவரை விட பெட்டரா ஒருத்தர் இங்க இருக்காரு. நீ என்ன சொல்ற? நீ தேடி வந்த ஆள் இங்க இல்ல. அதுக்கு பதில் வேற ஒரு ஆள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய பேண்ட் கொண்டு வாங்க. இது யாருடைய பேண்ட்? அது உனக்கு தேவையில்லாதது. இந்த பேண்ட்டுக்கு சொந்தக்காரன் அதிகமான கரியோட அமர்க்கலமாயிருப்பான்.